இந்தியா முழுவதுமே மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் அதிகமாக வளர்ந்து போயிருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் சொன்னா சிறு கிராமத்தை மக்களை தேடி ஃபைனான்ஸ், மக்களை தேடி நிதி நிறுவனம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதுதான் நம்ம வங்கியில போயிட்டு பெரிய லோன்லாம் கேட்போம். அப்ப நம்ம சின்ன மாதிரி ஏழையா இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்ப இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அரசாங்கமே தனியார் கம்பெனி ஒரு சில கார்பரேட் கம்பெனி மூலியமா மக்களை தேடி நிதி நிறுவனத்தை போட்டு அவங்க மூலியமா தொழில் வளர்ச்சி அடையணும், பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், குடும்பத்துடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு அது கிராமப்புறத்தில் சூழல் ரீதியா உங்க மகளிர் இதெல்லாம் அதிகமா புழக்கத்தில் இருக்குது. இன்னைக்கு நீங்க அட்வான்டேஜா நீங்க எல்லாம் சம்பந்தமா மேலும் நீங்க வளரணும் அப்படின்றதுக்காக உங்களை போட்டு நீங்க இந்த விழிப்புணர்வுக்காக பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வங்கியினுடைய மற்றும் இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி சொல்றேன். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் படிச்சவங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நடந்த 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப நம்ம படிப்பு கம்மி. இதுவே நம்ம ஊர்ல தான் சொல்றேன். இதுவே நம்ம வெளியூர்ல இன்னும் படிப்பு இல்லாம இருக்கிறாங்க. இங்க வயதானவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கும் பணம் தேவைப்படுது. இந்த பணத்தை ஒரு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கினோம்னா 3 விசால 4 விசா வட்டிக்குவாரு, 10 விசா வட்டிக்குவாரு. அதுக்காக வீட்டுல இருக்கிற அண்ணா பொண்ணா அதெல்லாம் கொடுத்து ஒரு காலத்துல கடன் வாங்கினா தொழில் பண்ண காலம் ஒரு காலம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இப்ப அந்த மாதிரிலாம் நீங்க அண்ணா கூட யாருக்கும் போய் வர வைக்கிறதுக்கு தங்கத்தை மட்டும் கொண்டு வந்து வைங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்ற அளவுக்கு வங்கி வளர்ந்து போச்சு. இப்ப மக்கள் புத்தக மாற்றத்தை கொடுத்த காலம் போக இப்ப தங்கத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். இதையே நீங்க கொடுக்காதீங்க. நகையும் நாங்க உங்களுக்கு தொழில் பண்றதுக்கு கடன் கொடுக்குறோம், உங்க ஆதார் கார்டையோ உங்க ஐடென்டி கார்டையோ கொடுங்க, நாங்க உங்களுக்கு கடன் கொடுக்குறோம், நீங்க நேரடியா அந்த தொழில் பண்ணி இந்த பணத்தை கட்டுங்க அப்படின்னு தான் இவங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்றாங்க. இதை நம்ம சரிவாங்க பெரும்பாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கிடையாது. நாம போய் என்ன பண்ணோம், உடனே ஒரு 2 கிராம் நகை எடுப்போம், பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுவோம், பிள்ளைக்கு படிக்க செஞ்சு கொடுப்போம், இல்லைன்னா வீட்டுல ஏதாவது பாத்ரூம் வேலை தான் செய்வோம். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு பெரிய தொகை கிடையாது. நாம இருந்தா பெரும்பாலும் எல்லாரும் அதுதான் பயன்படுத்துறது இருக்கும். சரி கடன் உடனே இந்த சிறப்பு ஏதாவது பண்ணுவோம், குடிசையை மாற்றோம் சொல்லுவோம். ஆனா இதுல இருந்து வருமானம் வருமானா வராது. அடுத்த நாள் இவங்க வீட்டு வாசப்பட்டு நிற்பாங்க, உங்களுக்கு எல்லாம் வருமானம் வாங்கின லோனுக்கு பணத்தை கட்டுன்னு சொல்லி இவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம வாங்கின பணத்தை என்ன பண்ணோம். ஐயோ நான் வீடு கட்டுக்க, நான் இப்ப 100 கடன் வாங்கி அந்த கடனை வாங்கி அடைச்சிருவோம் அப்படின்றது தான் நம்மளோட உண்மையான நிலைப்பாடு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உண்மையா நீங்க தொழில் பண்ணீங்கன்னா காலத்திற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி